ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தால் ஒரு தடவை இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாஸ்தாவை வச்சு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த க்ரீமி கேரமல் ஸ்வீட் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சூடானதும் 1.5 கப் பாஸ்தா சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த வகையான பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போது பாஸ்தா எடுத்த கப்லேயே 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமல் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் 1 லிட்டர் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சர்க்கரை ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொதிச்சு மேலே படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஃபுல் ஃபேட்டட் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கேரமல் சூடாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தள்ளி நின்று வேலை செய்யுங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கேரமல் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். வறுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துருங்க. நம்ம பாஸ்தாவை வறுக்காமல் சேர்த்தோம்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த வறுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் இதை வறுத்து சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாஸ்தா நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையில இதை நல்லா கிளறி விடுங்க. வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பாஸ்தாவும் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு க்ரீமியான ஸ்ட்ரெச்சர்லேயும் இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் வறுக்காமல் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யில் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்குங்க. நான் ஏலக்காய் கூட சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெறும் ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஆற வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட பேரிச்சம்பழம் இருந்ததுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூட நீங்கள் வாழைப்பழம் கூட கட் பண்ணி சேர்த்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேரமல் பண்ணி இதை செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வர வரைக்கும் பாய். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பாயசம் தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, அப்படி இல்லைனா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா இந்த பாயசம் நீங்கள் செய்யலாம். 15 நிமிஷத்தில் இந்த பாயசம் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது.
இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு குக்கரில் 3/4 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் பெரிய சைஸில் இருக்கிற ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணலாம். அதையும் நம்ம ஊற வைக்க தேவையில்லை. நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இதில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. அதிக விசில் வச்சிங்கன்னா அது கஞ்சி மாதிரி ஆயிரும். ஒரு விசில் வந்ததும் ஸ்டீமெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே வெந்திருக்கு. ஜவ்வரிசியும் குழஞ்சி போகலை, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் பெரிய ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் சுத்தமான நாட்டு சக்கரை 1/2 கப் சேர்த்துக்குங்க. தூசு மண் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நாட்டு சக்கரை நல்லா கரையணும். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த நாட்டு சக்கரை நல்லாவே கரைஞ்சிருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுருங்க. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். சூடாக இருந்ததுன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். இடையில நல்லா கிளறி விட்டு ஆற விடுங்க. பாயசம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜவ்வரிசி எடுத்த கப்பில் 2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியான தேங்காய் பால் சேர்த்தக்கூடாது. மீடியம் சைஸில் முழு தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா துருவிட்டு நம்ம ஜவ்வரிசி எடுத்த கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஒயிட் துணி வச்சுட்டு அதில் அந்த பாலை வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க. நீங்கள் ஃபில்டர் வச்சு வடிகட்டக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வைங்க. ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, தேங்காய் பால் கெட்டு போயிடும். லைட்டாக சூடானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு ஜவ்வரிசி பாயசம் தயாராகிருச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைனா ஆற வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். இந்த பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக ரவை கூட ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சுருக்கோம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா இதை நீங்கள் 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1/2 கப் நைலான் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இன்றைக்கி நான் மெஷரிங் கப்பில் தான் 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். ஜவ்வரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா கையை வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இடையில கலந்து விட்டு நல்லா வேக வைங்க. ஜவ்வரிசி ரொம்ப குழஞ்சி போயிடாமல் இந்த அளவுக்கு வேக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா குறைவாக கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குங்க.
இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே நெய்யில் 1/3 கப் ரவை சேர்த்துக்குங்க. 1 நிமிஷம் இந்த ரவையை நல்லா வறுத்து விடுங்க. ரவை கரிஞ்சிடாமல் வறுக்கணும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 1 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஜவ்வரிசி வேக வச்சுருக்கிற தண்ணி நல்லா சூடாக இருக்கும், அதை இதில் சேர்த்துருங்க. ஜவ்வரிசி வேக வச்ச தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா சுடு தண்ணியை காய வச்சுட்டு இதில் சேர்த்துக்குங்க. தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது, ரவையை விட 2 மடங்கு தண்ணி அதிகமாக வச்சுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இதில் காய்ச்சாத பால் 1/2 லிட்டர் சேர்த்துக்குங்க. நல்ல திக்கான பாலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம திரும்பவும் தண்ணி சேர்த்தக்கூடாது, ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துருக்கோம். இப்போ இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் 1/2 கப் பாதாம் பவுடர் சேர்த்துக்குங்க. பாதாம் பவுடருக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 10 ரூபா பேக்கெட் பாதாம் பவுடர் இல்லைனா பால் பவுடர் 2 பேக்கெட் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. பாதாம் பவுடர் நல்லா கரையணும். பாதாம் பவுடர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துருங்க. இது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஜவ்வரிசி எடுத்த கப்பில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த 1/2 கப் சர்க்கரை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி இதை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியமும் இல்லை. கடைசியாக 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாதாம் பவுடரில் ஏலக்காய் தூள் சேர்த்துருப்பாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாயசம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் இதில் பால் கூட சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரவை ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ரவை கூட ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.